ஹாய் டியர்ஸ், எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் இனிய நச்சம்பில் வணக்கம். இன்றைக்கி மேரி லிஷியா கிச்சன் டைமில் என்ன பார்க்க போகிறேன்னா, பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் செய்கிறது எப்படின்னு செய்து காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு வியூவர்ஸ் கேட்டாங்க, அதை செய்து போடுங்க ஆன்ட்டின்னு. அதனால தான் ஸ்பெஷலாக அவங்களுக்காக நான் செய்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாமா? காஞ்சிச்சு. இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 2 பல்லாரி வெங்காயம், 4 பச்சை மிளகாய், இது மல்லி இலை, இது கருவேப்பிலை, இது 2 பூண்டு பல், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் சோம்பு தட்டி வச்சுருக்கேன், சிறிதளவு மஞ்சத்தூள், சிறிதளவு உப்பு, 3 உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு அவிச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும். அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேன் நல்லா காஞ்ச உடனே இந்த ஆயிலை ஊற்றிக்கோங்க. இந்த உருண்டையை பஜ்ஜி மாவில் நம்ம நனைச்சிக்கலாம். இது இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். நல்ல எண்ணெய் காஞ்சோடனே தான் நீங்கள் போடணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, அப்படியே போட்டுக்கலாம். சும்மா 2 இது எடுக்கிறதையே அப்படியே இறக்கிடுங்க. இது போண்டா ஆயிலெல்லாம் குடிக்கல, நல்லா இருக்குது. இது செஞ்சு பாருங்கள். இது சத்தானது. வாவ், அட்ராக்டிவாக இருக்குது, நல்லா வெந்திருக்குது. இது நம்ம 3 உருளைக்கிழங்கு குக்கரில் வச்சு நல்லா வச்சு எடுத்துகிட்டு தோல் உரித்து எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டோம். 2 பல்லாரி வெங்காயம், 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இதில் ஒரு துண்டு பெரிய அளவில் பெரிய சைஸில் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 பூண்டு பல் போட்டிருக்கேன், கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன், சிறிதளவு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, அவ்வளோ தான் சேர்த்துருக்கேன் நான் அதில். அதுவே உங்களுக்கு நம்ம 4 பேர் 5 பேர் சாப்பிட்லாம். நான் அதை செய்யும் பொழுது இதில் 22 பால்ஸ் இருக்குது. இதை செய்து பாருங்கள். நாங்கள் டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு தடவை பீச்சுக்கு போனோம். அப்போது ரோட்டோர கடையில், டீ கடையில் இந்த போண்டா போட்டிருந்தாங்க. அதில் இப்போ கிளாரான ஒரு சிஸ்டர் எங்களை அழைச்சிட்டு போய் எங்களை வேனில் வச்சு எங்களை எல்லாமே வாங்கி கொடுத்து எங்களை சாப்பிட வச்சு ரொம்ப அழகாக ரசிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. ஆனால் அவங்க சாப்பிடலை. எங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்கம்மா, நான் பைசா தரேன்னு சொல்லிவிட்டு அவங்க எங்களுக்கு இதை வாங்கி கொடுத்தாங்க. அப்போலேருந்தே இதை செஞ்சு பார்க்கணுன்னு பார்த்தேன். ஆனால் நம்ம வியூவர்ஸ் ஒரு பாப்பா இதை நீங்கள் செஞ்சு போடுங்க ஆண்டின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை செய்து பாருங்கள். மேரி லிஷியா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். ப்ரேஸ் தி லார்ட். இன்றைக்கி என் ஒய்ஃபை டிஃபென்ஸ் செய்கிறேன், சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. நான் இல்லை வெளியில் கிளம்புறேன்னு சொன்னேன். இல்லை இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு கட்டாயப்படுத்தி உட்கார வச்சுட்டாங்க. அதனால் ஆலு போண்டான்னு சொல்லி ஒன்று செஞ்சுருக்காங்க, உருளைக்கிழங்குலையும் செஞ்சுருக்காங்க. அந்த இதை நான் நார்த் இந்தியாவில் 1983 84 அங்கே நான் இருந்தேன். அந்த சமயத்தில் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதே டேஸ்ட்டுக்கு இன்றைக்கி வீட்டில் செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு அது பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு. இது மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது. இது எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா அருமையாக இருக்கும்.